சிவா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நானும் நினைக்கிற ஒரு விஷயம். வந்துட்டார், இன்னும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கும் விருப்பம் இருக்குது. அந்த இது இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பையன், நமக்கு தெரியும் எல்லா இதுலேயும். அப்போ நாங்கள் சில விஷயங்கள்லாம் ஃபோன்லேயே ஷேர் பண்ணிக்குவோம். இப்படி பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்வது உண்டு. ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க கூட நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களுக்குள்ளே அது நம்ம பேசியிருக்க ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது சந்தோஷமாக தான் எனக்கு இருக்குது. இப்போ கோட் படத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கேமியோ வராரு. அதுல வந்து ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னதும் சிவானா வந்து நீங்க முக்கியமான வேலைக்கு போறீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. அதை வந்து ஒரு பக்கம் ஆடியன்ஸ் என்ன சினிமாவோட பொருத்தி பாத்துக்கிறாங்க. ஸோ அரசியலுக்கு போயிட்டாரு, ஸோ அடுத்த தளபதி வந்து சிவானா தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டீகோட் பண்றாங்க நம்ம மக்கள். ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் படமா தான் பார்த்தேன் அது. படம் அது எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு வந்து அது வருத்தமே கிடையாது. சிவா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், அப்போ இருந்து எனக்கு பழக்கம் இப்போ வரைக்கும். இப்பயும் என் படம் பார்த்துட்டு பாராட்டின ஒருத்தர் தேர்லாம் ஆக மாட்டேன், நீங்க தான் போறீங்க, திருப்பி பண்ணா நல்லா இருக்குன்னு நான்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் அரசியல் பண்ணாலுமே ஒரு படங்கள் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். நான் அவருக்கு சொன்னது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, அதுதான் அவருக்கு பிடிச்சிருந்தது. அவரே ப்ரொடியூசர்லாம் சொன்னார். அப்போ அந்த டைம் வந்து அதோட பட்ஜெட்டும் அதோடைய ஒர்க்கும் ரொம்ப இதாக இருந்தனால அப்போ பண்ண முடியல. நாங்கள் இல்லாட்டி அது பண்ணியிருப்போம். ரொம்ப பிடிச்சி ப்ரொடியூசர்லாம் சொன்னார். அப்போ பட்ஜெட் சொல்லும் போது அந்த டைம் வந்து அதுக்கான அந்த பட்ஜெட்டும் இப்போ உள்ள ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இப்போல்லாம் இது பண்ணி அதெல்லாம் வந்து அப்போ கிடையாது, கம்மியாக இருந்தது. இப்போ அட்வான்ஸாக இருக்குது, இப்போ அதுக்கு சாத்தியமாக இருந்தது. அப்போ அது இல்லை. 2004 ஃபைல் அவுட் சொன்னேன் நான் அந்த டைம். நான் ஈசனுக்கு அப்புறம் அந்த படம் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. 2015 சொன்னேன் அவருக்கு அந்த கதை. 2015 அப்போ அந்த இதுவும் இல்லாத ஒரு சமயம் 14 to 15 சொன்னும்போது அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, அதனால் அது பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆனா அரசியல், முழுநேர அரசியல் அப்படிங்கிற ஒரு முடிவும் வந்து சார் சைட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபிலிம் சைட்ல இருந்து இது தமிழ் சினிமாக்கு எப்படிப்பட்ட ஒரு லாஸா, இல்லை அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு படங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு அவருடைய ஆசை, அதை நோக்கி அவருடைய விருப்பம். அவர் ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டுட்டு போறாங்கன்னா அது அவருடைய இது பெருந்தன்மையோ இல்லை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போகிறார் இவ்வளோ மார்க்கெட்டில். அது அவருடைய விஷயம். அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலுமே அவர் இவ்வளோ பெரிய என்டர்டெய்னர், உலக லெவல் எல்லாரும் பிடிச்ச ஒருத்தர். ஸோ பண்ணலாம் அப்படின்ற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எனக்கும் இருக்கு.